போன வீடியோவில் கொசுக்களின் சுவாரஸ்யங்கள், அந்த ஃபீமேல் கொசுவுக்கு நம்மளை எவ்வளோ பிடிச்சிருக்கு, அது நம்ம மேலே அன்பு இருக்கிறதுனால தான் நம்மளை கடிக்குதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை விட இன்னும் சுவாரஸ்யம் இருக்குதானே? இருக்கு, நிறையா இருக்குல்ல? நிறைய இருக்கு சொல்லியிருக்காரு. சத்தியமா? சரி, ஓகே. அதை விட அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ப்ரோ, எனக்கு ஆக்சுவலாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்லிட்டு மித்தா ஃபேக்டான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து போவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம கொசு இருக்குல்ல, அது கொசு சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகமா, அதாவது டார்கெட் பண்ணி கடிக்கும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா சுகர் பேஷண்ட் அப்படின்னு கிடையாது. யாருடைய உடம்புல அதிகமா வேர்வை வருதோ, யாருடைய உடம்புல நிறைய பாக்டீரியா வாசனை அதிகமா வருதோ அவங்கள தேடிதான் கொசுக்கள் போகுமே ஒழிய, மற்றபடி இந்த சுகர் பேஷண்டோடைய பிளட்ல சுகர் ஜாஸ்தி இருக்கும், அந்த இனிப்புக்காக கொசு போகுது அப்படின்றதுலாம் மித்து தான். ஓகே, இப்போ அடுத்தது எந்த கொசு கடிச்சாலும் வியாதி வந்துடும் சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து தான். உலகத்துல 3500க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் இருக்கு. ஆனா அதுல கிட்டத்தட்ட 90ல இருந்து 100 இவ்வளோ கொசுக்கள் மட்டும் கடிச்சா மட்டும்தான் நோய் பரவும். உதாரணத்துக்கு அனாஃபிலிஸ், இது மலேரியாவை பரப்பும். அதுவே ஏடிஸ் கொசு, இது டெங்கு பரவுறதுக்கு காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் கியூலெக்ஸ் அப்படின்னு இருக்கு, இதுதான் இந்த யானைக்கால் வருது, அதுக்கு காரணமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேரினங்களும் அந்த பேர், அதாவது ஜீனஸ்ல இருக்கக்கூடிய சில ஸ்பீசிஸ் கடிச்சா மட்டும்தான் நோய் பரவுமே ஒழிய எல்லா கொசுக்கள் கடிச்சா நோய் பரவும் அப்படின்றது மித்து. ஓகே, இப்ப இது ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அப்படி ஒரு கொஸ்டினை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொசுன்றது நைட்டு மட்டும்தான் கடிக்கும், அதாவது நைட் நம்ம தூங்கையில மட்டும்தான் கடிக்கும், இல்ல 6 மணிக்கு மேல மட்டும்தான் கடிக்கும், பகல்ல கிடைக்காது, அதாவது காலையில கடிக்காதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இதுவும் மித்து தான். ஏன் மித்துனா, இப்ப ஏடிஸ் கொசு எல்லாம் இருக்குல்ல, இது பகல்ல தான் கடிக்கவே செய்யும், இரவுல கடிக்காது. ஆனா இந்த அனாஃபிலிஸ் இந்த மாதிரியான கொசுக்கள் இரவுல தான் கடிக்கும். இது ஏன் இப்படி பிரிச்சுக்குது அப்படின்னா, இப்ப பெரும்பாலான கொசுக்கள் இரவு நேரத்தை ப்ரிஃபர் பண்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அந்த வெயில தாங்க முடியாது, அதனுடைய உடம்பு அப்படியே ட்ரை ஆயிரும் அப்படின்றனால அப்ப அது கடிக்காது. ஆனா இந்த ஏடிஸ் கொசுக்கு இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால இது பகல் நேரத்துல அதை அந்த ஒரு தன்மையை பயன்படுத்தும். இப்ப எப்படி ஆந்தைக்கு பகல்லையும் கண்ணு தெரியும், இரவுலையும் கண்ணு தெரியும். ஆனா இரவுல மத்த விலங்குகளுக்கு கண்ணு தெரியாது, மத்த பறவைகளுக்கு. அப்ப இது அட்வான்டேஜ், அதோட வீக்னஸ் இது அட்வான்டேஜா எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம போட்டி இருக்காது. இப்ப கொசுக்கள் எக்கச்சக்கமான இனம் இருக்கும்போது, எக்கச்சக்கமான கொசு நம்மள கடிக்கும் போது அதுக்குள்ள போட்டி இருக்கும். இப்ப இதுவே பகல்ல எந்த கொசுவும் வராது. அப்ப ஏடிஸ் வந்தா அதுக்கு தனியா, அதாவது அதுக்கு அந்த அளவுக்கு போட்டி இருக்காது இல்ல, அதனாலதான் அது பகல்ல கடிக்கும். சோ அதனால எல்லா கொசுக்களும் இரவுல மட்டும் கடிக்கும்ன்றது உண்மை கிடையாது. ஏடிஸ் கொசுக்கள் மாதிரி ரொம்ப ஆபத்தானதெல்லாம் பகல்ல தான் கடிக்கும். சோ இதுல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும். இப்ப இந்த ஏடிஸ் கொசுலயே ஒரு சுவாரஸ்யம், உங்க கொஸ்டின் முடிஞ்சது? எனக்கு கொஸ்டின் முடிஞ்சு, இனிமேல் சுவாரஸ்யங்களை அள்ளி தெளிப்போம். இப்ப ஏடிஸ் கொசு இருக்குல்ல, அது முட்டை போடுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டெங்கு ஃபீவர் இருக்குல்ல, அது எப்படி பரவுது? ஒரு கொசு ஒருத்தர் மேல டெங்கு இருந்து அவங்க கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவங்க மேல இருந்து மத்தவங்களை போய் கடிக்கும் போது அந்த சலைவா மூலமா அந்த வைரஸ் இன்னொரு ஆளுக்கு பரவுது. இதுல ஒண்ணே கேக்குறேன், அந்த டெங்குவோ மலேரியாவோ சிக்கன்குனியாவோ இதெல்லாம் கொசு கடிக்கிறதுனால மட்டும்தான் வருதா? வேற எதுவுமே ரீசன் கிடையாது? கொசு கடிக்கிறதுனால வருது அப்படின்றத விட, இப்ப டெங்கு வைரஸ்னால வருது. ஒரு இப்ப கொரோனா வைரஸ், கொரோனா ஒரு வைரஸ், ஆனா அது பரவுறதுக்கு நிறைய மீடியம் இருக்குல்ல. நம்ம தும்முனா பரவும், இருமுனா பரவும். அந்த மாதிரி இந்த டெங்கு வைரஸ் இந்த கொசு மூலமா பரவும். கொசு இன்னொரு டெங்கு உள்ள நபரை கடிச்சிட்டு நம்மள கடிக்கும் போது நமக்கு நம்ம ரத்தத்துல அந்த டெங்கு வைரஸ் கலந்து, அப்ப அது கொசு கடிக்கிறதுனால கிடையாது, அந்த கொசு சுமந்து வர்ற வைரஸ்னாலதான். இப்ப ஒருவேளை ஒரு ஏடிஸ் கொசு இருக்கு, பெண் கொசு, ஆனா அந்த கொசுனுடைய உடம்புல இது நாள் வரைக்கும் அந்த டெங்கு வைரஸே வரல, அது யாரு டெங்கு காய்ச்சல் உள்ளவங்களையும் கடிக்கல. அப்ப அது நம்மள கடிச்சா டெங்கு வராது, கொசு கடிச்சதுக்கான தடை மட்டும் தான் இருக்கு. இப்ப ஒரு டவுட் வரும், இப்ப டெங்கு ஃபீவர் நீங்க பார்த்தா தமிழ்நாட்டுல சுத்தமா ஒரு சில மாசம் இல்லாமலே போயிடும். ஆனா திடீர்னு வரும்.
ஆமா, திடீர்னு எப்படி வரும்? இப்ப உங்க மேல அந்த வைரஸ் இருந்து உங்களை கொசு கடிச்சிட்டு என்ன வந்து கடிச்சா எனக்கு வரும் வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 பேருக்குமே இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி டெங்கு எப்படி வருது? எப்படி வருதுன்னா இதுலதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த ஏடிஸ் கொசுவோட முட்டை இருக்குல்ல, இப்ப ஏடிஸ் கொசு வந்து வைரஸ் இருக்கு, அந்த டெங்கு வைரஸோட இருக்குன்னு வைங்களேன். இப்ப அது வந்து ஒரு முட்டை போடுது. இது எப்பவுமே எப்படி முட்டை போடும்னா, ஒரு சுத்தமான தண்ணி இருக்கணும். இப்ப ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பாத்திரத்துல சுத்தமான தண்ணி இருக்குன்னா அந்த பாத்திரத்துக்கு மேல உள்ளடுக்குல போய் முட்டைய வந்து ஒட்டி வச்சிரும், ஒரு ஸ்பெஷல் க்ளூ மாதிரி வச்சு. அது எப்படி எதனால ஒட்டுது அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்ய தகவல் இருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் வந்து ஒரு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த பாட்டில்ல இவ்வளவு தூரம் தான் தண்ணி இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள போய் முட்டை போடாது. சில கொசுக்கள் வந்து தண்ணி மேலதான் முட்டை போடும். ஏன் தண்ணி மேல முட்டை போடும்னா, அந்த முட்டை வந்து பொறிச்சு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கொசு இருக்குல்ல, அது ஆரம்பத்துல ரெக்கையோட எல்லாம் இருக்காது, அது வெறும் வந்து ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போய் என்ன பண்ணோம்னா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ஆல்கி, அதாவது சின்ன சின்ன பாசிகள், நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது ரொம்ப நுண்ணிய பாசிகள், சுத்தமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பாசிகள் இருக்கும். அதை வந்து சாப்பிட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பியூப்பா அப்படின்ற நிலையை அடையும். அது ஒரு கூட்டுப்புழு மாதிரி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது ரெக்க முளைச்சு அது வளரவே ஆரம்பிக்கும். இது எந்த அளவுக்கு நடக்கும்னா, இப்போ ஒரு முட்டை வந்து இப்போ 2 கொசு இணை சேர்ந்து முட்டை போட்டுருச்சுன்னு வைங்களேன். ஒரு முட்டை வந்து தண்ணிக்குள்ள விழுந்து அது வந்து பொறிக்கிறதுக்கு 1 to 3 நாட்கள் வரைக்கும், 3 நாட்ல ஒரு கொசு வந்துரும். அது வந்து வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒரே நாள்லயே கூட முட்டையில இருந்து அது வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்து அந்த புழு வந்து கிட்டத்தட்ட 5 to 7 நாள் வரைக்கும் தண்ணியிலே வந்து மிதந்துட்டு இருக்கும். தண்ணியில மிதந்து தண்ணியில இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த சின்ன சின்ன பாசிகளை தான் சாப்பிடும். இப்ப என்ன நடக்கும்னா, 5 to 7 நாளுக்கு அப்புறமா அது கூட்டு புழுவா மாறி அடுத்த ஒரு 2 நாள் வந்து அதே தண்ணியில இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து ரெக்க முளைக்கும். ரெக்க முளைச்சு கிட்டத்தட்ட 9 நாளுக்கு அப்புறம் ரெக்க முளைச்சு அது பறக்க ஆரம்பிச்சு வெறும் வந்து ஆண் கொசுவா இருந்தா அடுத்து ஒரு 7 to 15 நாள் தான் வாழும். அதுக்குள்ள அது இனச்சேர்க்கை பண்ணிட்டு அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு அது இறந்து. ஆயுள் காலம் ஒரு கொசுக்கு 15 நாள். அதாவது அது முட்டையில இருந்து வெளியே வரைக்கும் பார்த்தா 25 நாள் வச்சுக்கலாம். அது முழுசா அந்த ரெக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து 7 to 15 நாள் தான் வாழவே செய்யும். இதுவே பெண் கொசுவா இருந்தா 2 வாரத்துல இருந்து அதிகபட்சம் 40 நாள் வரைக்கும். அது எப்படி? அது எப்படின்னா, அது வந்து முட்டை போடணும். இன்னொன்னு அது வந்து மனித ரத்தத்தை வந்து முட்டை போடுறதுக்காக குடிக்கும். ப்ரோ, இப்போ நீங்க சொல்றத வச்சு இப்ப கேக்குறேன்னா, இப்ப வந்து ஆண் கொசு வந்து செடியையும் பூவையும் தான் சாப்பிடும் சொல்லிட்டீங்க, அதுல இருக்கக்கூடிய சாரை தான் குடிக்கும். நீங்க லேடிஸ் கொசு தான் மனிதர்களை சாப்பிடுன்றீங்க, குடிக்கும் சொல்றீங்க. இப்ப மனிதர்கள் தான் கொசுவை வந்து அடிப்பாங்க, செடியோ கொடியோ எதுவும் பண்ணாது. அப்ப அப்படி நீங்க சொல்றத பார்த்தா மேல் கொசு தானே அதிகமா வாழ்ற மாதிரி இருக்கும், லேடிஸ் கொசு எப்படி அதிகமா வாழ்ற மாதிரி இருக்கும்? மேல் கொசுவை நம்ம அடிப்போம். எப்ப அடிப்போம் தெரியுமா? அந்த ஸ்பாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம தலைக்கு மேல நிறைய கொசு சுத்தம் பார்த்திருக்கீங்களா? அது எல்லாமே ஆண் கொசு தான். அது நம்மள கடிக்கவே கடிக்காது, சும்மா வந்து மேல சுத்திட்டே இருக்கும். அது ஏன் சுத்துது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு, அது போக போக சொல்றேன். அந்த ஆண் கொசுவை நம்ம அடிக்கதான் செய்வோம், அது நம்ம தலைக்கு மேல சுத்துது அப்படின்றதுக்காக. ஆனா உண்மையை சொல்ல போனா அது நம்மள கடிக்காது. இப்ப நம்ம அடிச்சு கொல்றது அது வந்து ஒரே நாள்ல கூட நசுக்கி தூக்கி போடுவோம், அந்த கணக்கு சொல்லல. ஒரு ஆரோக்கியமா ஒரு கொசு இருக்கு, அதுக்கு எல்லா உணவும் கிடைக்குது, அது முட்டை போடுறதுக்கு எல்லாமே சரியா நடக்குது. அப்ப அது எவ்வளவு நாள் வாழும் சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தா அது அதிகபட்சம் 40 நாள் வரைக்கும் வாழும். ஏன்னா அது முட்டை வேற போடணும்ல, அதுக்கேத்த மாதிரி அதனுடைய உடல் வாக வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப நான் சொன்னது ஒவ்வொரு கொசு இனம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, இப்ப கியூலெக்ஸ் அப்படின்னு ஒரு கொசு இனம், இது வந்து சாக்கடையில தான் முட்டை போடும். அதுக்கு வந்து இந்த சுத்தமான தண்ணி எல்லாம் ஒப்பாது. ஏன்னா அதுக்கு வந்து இந்த அழுகின செடி கொடி அழுகின துர்நாற்றம் வீசக்கூடியதுதான் வந்து தண்ணியில இருக்கணும். அதை சாப்பிட்டுதான் அதனுடைய புழு வந்து வாழும். அதனால அது வந்து சாக்கடை தண்ணியில போய் முட்டை போடும். அதுவும் போயிட்டு இருக்கக்கூடிய சாக்கடை கிடையாது, இந்த குப்பைக்கு பக்கத்துல இருக்கிறது. அதனாலதான் அந்த குப்பை கூடத்துக்கு பக்கத்துல தண்ணி தேங்க விடாதீங்கன்னு சொல்றது. சோ அந்த இடத்துல தேங்குற தண்ணியில தான் கியூலெக்ஸ் வந்து முட்டை போடும். அதனாலதான் நீங்க பார்த்தா தெரியும், நிறைய இந்த சேரியில வாழக்கூடிய மக்களுக்கு தான் யானைக்கால் நோய் வரும். ஏன்னா அந்த கியூலெக்ஸ் அப்படின்ற அந்த கொசு இனம் அந்த இடத்துலதான் வாழ பிடிக்கும், அதனால அந்த இடத்துல முட்டை போடும். இப்ப அது வந்து நம்மளை கடிச்சா நம்மளுடைய கால்ல வந்து ஒரு வகையான புழுக்கள் வந்து அதிகமா சேர ஆரம்பிக்கும். அதனாலதான் அது யானை கால் மாதிரி பெருசாகுது. சோ இது மாதிரி
கொசுக்கள்லயே வந்து சுத்தமான தண்ணியிலையும் முட்டை போடும், அசுத்தமான தண்ணியிலையும் முட்டை போடும். இந்த மலேரியாவை பரப்பக்கூடிய அனாஃபிலிஸ் இது வந்து கொஞ்சம் அசுத்தமா இருந்தாலும் போடும், சுத்தமா இருந்தாலும் போடும். ஆனா இதெல்லாமே வந்து தண்ணி மேல போடும். ஆனா இந்த ஏடிஸ் கொசு மட்டும் என்ன பண்ணும்னா தண்ணி மேல முட்டை போடாம தண்ணி இருக்கக்கூடிய தொட்டியில முட்டை போடும். ஆனா அது தண்ணியில படாத மாதிரி போடும். அது எப்படி? அது எப்படின்னா இத வந்து ஒரு அடையாளமா வச்சுக்குவோம். இவ்வளவு பெருசா ஒரு தொட்டி இருக்கு, இவ்வளவு தூரம் தண்ணி இருக்குன்னா அந்த ஏடிஸ் கொசு வந்து தண்ணியில போய் முட்டை போட்டா போதும். அந்த முட்டையில இருந்து பொறிச்சு அந்த புழு வந்து தண்ணியிலேயே வாழ முடியும். ஆனா அது அப்படி பண்ணாம அந்த சைடு இருக்குல்ல பக்கவாட்டு அதுல ஒட்டி விடும் முட்டைய, தண்ணி படாத மாதிரி ஒட்டும். இது ஏன் இப்படி ஒட்டுது ஏடிஸ் கொசு அப்படின்னா, ஒருவேளை தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா, ஏன்னா நல்ல தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வாளியில தண்ணி இருக்குன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். அப்ப அதுல போய் முட்டை போட்டா அந்த முட்டை வீணா போயிடும். அதனால இது என்ன பண்ணும்னா அந்த வாளியோ அல்லது அந்த தொட்டியோ சைட்ல வந்து ஒட்டி வைக்கும் முட்டைய. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா நேச்சுரலா அந்த தண்ணி வந்து அதிகமாகும்ல, மழை பெஞ்சோ இல்லைன்னா நம்ம ஊத்தும் போதோ அப்ப அந்த தண்ணி மேல போய் அந்த முட்டையில படும்போது அது முட்டை பொறிச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில அந்த முட்டையில இருந்து வந்து அந்த புழு அறிவாளித்தனமான கொசுவா இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை பொறிக்கிறதுக்கு மேல தண்ணியே வரல, வருஷ கணக்கு ஆனா கூட அந்த முட்டை அப்படியே தான் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு தண்ணி வந்து அந்த முட்டை மேல பட்டுருச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த முட்டையில இருந்து கொசு வந்து உருவாகும். எப்படின்னா அந்த தன்மை அந்த முட்டையோட ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆரம்பத்துல ஒயிட் கலர்ல இருந்தாலும் சில மணி நேரங்களே அது பிளாக் கலர்ல ஆகி ஒட்டிக்கும். இப்ப நம்ம தொட்டியை எப்படி கழுவுவோம்னா சும்மா தண்ணி ஊத்தி அலசி கழுவுவோம். இப்படி கழுவுனாலாம் அந்த முட்டை வந்து பேந்து வராது. ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளூ வச்சு ஒட்டி இருக்கு. அதனாலதான் தொட்டியை சுத்தம் பண்ணும்போது ப்ளீச்சிங் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும்ன்றாங்க. இல்லைன்னா நம்ம கண்ணுக்கே அந்த முட்டை வந்து நம்ம கவனிக்கலைன்னா தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இதனாலதான் என்ன நடக்குதுன்னா, இப்ப டெங்கு வந்தது ஒரு மே மாசம் வருதுன்னு வச்சுக்குவோம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அடுத்து அது வந்து ஜூன் மாசத்துலயே எல்லாருக்கும் வந்து போயிருச்சு, எல்லா டெங்குவே இல்லை இப்ப தமிழ்நாட்டுல, இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த டெங்குவால பாதிக்கப்பட்டு அந்த அந்த நபரை கடிச்ச ஏடிஸ் கொசு இருக்குல்ல, அது முட்டை போட்டிருக்கும்ல, அந்த முட்டையில அந்த வைரஸ் இருக்கும். இப்ப ஒரு வருஷம் கழிச்சு அந்த முட்டை பொறிச்சதுன்னா அப்ப அந்த உள்ள இருந்து வரக்கூடிய கொசு அது வந்து டெங்கு வைரஸோட தான் உருவாகி வரும். அதனாலதான் யாருக்குமே வைரஸ் இல்லாதப்ப கூட அந்த ஏடிஸ் வந்து நம்மளை கடிச்சதுன்னா நமக்கு சடனா வந்து டெங்கு ஃபீவர் வந்து வந்துருது. புரியுதா? அந்த அளவுக்கு இந்த ஏடிஸ் கொசு வந்து ஆபத்தானது. அதனாலதான் இதை அழிக்கவே முடியல. இப்ப மற்ற கொசுக்களினுடைய முட்டை ஓடுலாம் ரொம்ப மென்மையா இருக்கும். முட்டை போட்டு 3 நாளைக்குள்ள அது பொறிச்சிரும். அது பொறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கல, அதை வந்து நம்ம தண்ணியை அலசிடுறோம், கீழே ஊத்திடுறோம்னா அதை வந்து அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த சாக்கடை தண்ணி அதுல வாழக்கூடிய கொசுவும் அப்படிதான். அதுல வாழக்கூடிய அந்த புழுக்கள் அது வந்து முழுமையா ரெக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த தேங்கின தண்ணி முழுசா போயிருச்சுன்னா அதுவும் செத்து போயிடும். ஆனா இது மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. அது காத்திருக்கும் அந்த முட்டையில இருந்து வெளியே வர்றதுக்கு. சரியான சூழல் வரும்போது அது வந்து வெளியே வரும். வெளியே வந்து நமக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து பரப்பும். இந்த அளவுக்கு வந்து இந்த ஏடிஸ் கொசு வந்து பண்ணும். சோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த கொசுக்கள்லயே சில விஷயம் சொல்லுவாங்க, இந்த பூண்டு சாப்பிட்டா கொசு நம்மளை கடிக்காது. ஆனா உண்மை அது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் நம்மளுடைய சாப்பாடும் அது எதுவுமே வந்து நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு, நம்மளுடைய உடல் வெப்பம், அதுக்கப்புறம் நம்மளுடைய மூச்சு காத்து, ட்ரெஸ் கலர், இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் அது நம்மளை வந்து கடிக்கவே செய்யுது. இப்ப கொசு இனத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா ஒண்ணு சொல்றேன்னு, என்னன்னா பெண் கொசுக்களோட இணை சேர்றதுக்கு ஆண் கொசுக்கள் வந்து நம்ம தலைக்கு மேல வந்து சுத்தும். ஏன்னா நம்மளை கடிக்க தானே பெரிய வரும்போது அது வந்து அட்ராக்ட் பண்ணி அதை வந்து கூட்டு போயிடும். அது எப்படி பண்ணும் அப்படின்றத வேற ஒரு வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இது வந்து எனக்கு இந்த வீடியோல ஒரே ஒரு டவுட் இருக்கு. மித்த ஃபேக்ட்ல கொசு வண்டியில கொசு மருந்து அடிக்கிறாங்கல்ல, அந்த கொசு மருந்துக்கு உண்மையிலே கொசு சாகுமா? கண்டிப்பா சாகும். ஏன்னா அந்த நச்சு புகை ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா அந்த வாசனை இருக்குல்ல, அதுவே மனித வாசனைய அப்போதைக்கு வந்து டைல்யூட் பண்ணவும் செய்யும். பிளஸ் அதனால வந்து கொசுக்கள் சாகிறதும் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த வந்து ரிசர்ச் ரீதியாக வந்து ஆராய்ச்சி பண்ணியே வந்து உறுதி செஞ்சிருக்காங்க தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கொசுலாம் அதுக்கு தகவமைச்சுக்குச்சு. நம்ம என்னதான் வந்து இந்த கொசு வண்டியில அந்த புகை அடிச்சாலும் சரி, மற்ற எது பண்ணாலும் அதுலயும் எப்படி சர்வை ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கூட கொசுக்களுக்கு வந்து மூலக்கார கொசுவாயிருச்சு. மொத்தத்துல இந்த வீடியோல வந்து
சுவாரஸ்யம் இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் எஜுகேஷனும் இருந்திருக்கு இந்த வீடியோல. அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் கொசுவை பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும், ஏப்பா இந்த கொசு இதை போட்டிருக்கலாம்லப்பா, இதை பத்தி கேட்டிருக்கலாம்லப்பான்றது அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.